திருச்சி கிழக்கு தொகுதியில் நடிகரும் சமூக ஆர்வலருமான ராகவா லாரன்ஸ் வேட்பாளராக நிற்க போறாரு அப்படின்ற ஒரு தகவல் வைரலாக பரவி வந்துட்டு இருக்கு. இது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். சிஎம் விஜய் அவர்கள் திருச்சியில் ஒரு தேங்க்ஸ் மீட் ஒன்று நடத்தியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு மீட்டில் சொல்லியிருந்தாங்க, பெரம்பலூர் எம்எல்ஏன்னு தான் இன்னமும் என்ன கூப்பிடுறாங்க, அதனால திருச்சி மக்களை நான் எப்படி கண்டுக்காமல் விடுவேன், அவங்களும் எனக்கு செல்லப்பிள்ளை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களில் ஒருத்தர் தான் வேட்பாளராக நிற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி முடிச்சிருந்தாரு. இப்போ திருச்சி கிழக்கு தொகுதியில் ராகவா லாரன்ஸ் அவர்களை தான் வேட்பாளராக நிற்க வைக்கிறதுக்கு உண்டான ஒரு பேச்சுவார்த்தை போவதான் ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ ராகவா லாரன்ஸ் அவர்களும் விஜய் சிஎம் ஆனதை தொடர்ந்தும் அதுக்கு முன்னிருந்தும் விஜய்க்கு ஆதரவாக தான் இருந்துட்டு வந்தார். அது மட்டும் இல்லாமல் ராகவா லாரன்ஸ் அவர்கள் மக்கள் மத்தியில் ஒரு மனித கடவுளாக பார்க்கப்படுறாரு. ஸோ அதனாலே இருவரும் இணைஞ்சு செயல்பட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. கூடிய சீக்கிரம் இதற்குண்டான அஃபிஷியல் கிளாரிஃபிகேஷனை நம்ம ராகவா லாரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றத எதிர்பார்க்குறோம். உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.